ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி ரொம்ப குட்டீஸுங்களாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி டொமேட்டோ ரைஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் நம்ம எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க சூப்பரான டொமேட்டோ ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் நம்ம 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை நல்லா நீங்கள் ஹீட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கறிப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. எல்லாம் குக் ஆகவும் நம்ம ஒரு 3 தக்காளியை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கி எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போல்லாம் தக்காளி நல்லா பச்சை வாடை இல்லாமல் நல்லா குக் ஆகும். இப்போ தக்காளிலாம் நல்லா குக் ஆகிருச்சு. இது கூட நம்ம ஒரு 3 தக்காளியை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சமாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக்காகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது நல்லா நம்ம கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம நல்லா திக்னஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு புதினா இலை, கொத்தமல்லி இலை தூவி நம்ம இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நம்ம ரைஸ் வேணுமோ அதுக்கு நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி ரைஸ் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான நம்ம டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டைலில் நீங்கள் டொமேட்டோ ரைஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பரான நம்ம டொமேட்டோ ரைஸ். இது கூட நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.